இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்கும் என அதன் புதிய பதிவிட பணிப்பாளர் ஷானன் கவுலின் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் புதிய பதிவிட பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கவுலின் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த போதே இதனை தெரிவித்தார். பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பப்பட்ட வலுவான பங்காளித்துவத்தின் அடிப்படையில் இலங்கையுடனான உறவுகளை மேலும் விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாக அவர் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வதிவிட பணிப்பாளரை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிராந்திய பணிப்பாளர் ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தினார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் விதம் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்து தூதுக்குழுவினர் தமது திருப்தியை வெளியிட்டுள்ளனர். அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் முன்னெடுத்துள்ள துரித நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எட்டப்பட்டுள்ள பொருளாதார முன்னேற்றத்தின் பலன்கள் குறிப்பாக பாதிக்கப்படும் பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு புலப்படும் வகையில் சென்றடைவதை உறுதிப்படுத்துவதே தமது நோக்கம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மலையக பிரதேசங்களில் நிலவும் நீண்டகால சூழலியல் பாதிப்புகள் குறித்தும் விளக்கிய ஜனாதிபதி அச்சூழல் மண்டலங்களை மீட்டெடுத்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண வாழ்வாதாரங்களை அமைத்துக் கொடுத்தல் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தினார். இச்சவால்களை எதிர்கொள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கும் ஒத்துழைப்புகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு முதல் ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இலங்கையில் மேற்கொள்ளப்படவுள்ள முதலீடுகள், எதிர்பார்க்கப்படும் வரவு செலவு திட்ட ஒத்துழைப்பு மற்றும் இவ்வருட நடுப்பகுதியில் இடம்பெறவுள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கையின் விஜயம் உள்ளிட்ட எதிர்கால திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது.